பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத் மகாசனாய திமி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 7/9/2024 சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள். இன்றைய திதி மாலை 3:38 வரை சதுர்த்தி திதி, பின்பு பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 11:44 வரை சித்திர நட்சத்திரம், பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதய நட்சத்திரம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை காலம் 6 மணிலிருந்து 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். அதே சமயத்தில் கேது பகவானும் சுக்கிர பகவானும் 6ஆம் இடத்தில் பயணம் செய்து சுக்கிரன் நீட்சபங்க ராஜயோகம் தரக்கூடிய ஜாதகக்காரர்களுக்கு யோகத்தையும், சுக்கிரன் நீட்சமாக இருந்து தோஷமாக இருப்பவர்களுக்கு தோஷத்தையும் தருவதால் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் அருகிலுள்ள மாரியம்மன் கோயிலுக்கு சென்று சுக்கிர யோகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளணும், சுக்கிர தோஷத்தை முழுமையாக நீக்கிக் கொள்ளணும். அனைவரும் சமயபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய மாரியம்மன் மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் கடன், நோய், எதிரி இவற்றை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் சுக்கிரன் மணியேறி பயணம் பண்றாரு. உங்க ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீட்சமாக பயணம் பண்ணுகிறார் 5ஆம் இடத்துல. தொழில் ரீதியாக சில பின்னடைவுகளும் சில வருமான குறைபாடுகளும், எதிர்பாலினத்தால் ஆனால் பெண்ணுக்கு தொல்லை, பெண்ணால் ஆணுக்கு தொல்லை, ஆண் பெண் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையாக நடந்துக்கணும். அதே சமயத்தில் பொருளாதார ரீதியாக பல போராட்டங்களை எல்லாம் தாண்டி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் ரிஷபராசிக்காரர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மன் மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சுக்கிரன் மனையேறி பயணம் செய்கிறார். சுக்கிரனான படம் 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்கிறதால, நிச்சயமா இருக்கிறதால பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏன்னா மிதுன ராசிக்கு சுக்கிரன் பாதகாதிபதி. அப்படி பாதகாதிபதி நிச்சயமா போறக்கூடிய இந்த நேரத்தில் பாதகாதிபதியுடைய ஸ்தானத்தில் துலாத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிற இந்த நேரம் திடீர் ராஜயோகம். திடீரென்று மிதுன ராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு கல்யாணம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். திடீரென்று பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கும் வாகன யோகம் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் விருத்தாசலம் அருகே ஸ்ரீமுஷ்ணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பூவராக மூர்த்தியை, பூவராக பெருமாள், அவரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது வராக அவதார மூர்த்தியாக இருக்கக்கூடிய பூவராக மூர்த்தி உங்களுக்கு புதிய வாகனம் அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த நல்ல நாளில் பூவராக மூர்த்தியை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை சின்ன சின்னதா அழுத்தங்கள் மேலோங்கினாலும் 4ஆம் இடத்தில் கேந்திராதிபதி தோஷத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 3ஆம் இடத்து அதிபதி நீட்சமாக பயணம் செய்கிறார். அதனால் பயணத்தின் மூலியமாக லாபம் கிடைப்பது அரிதாக இருக்கும். பயணத்தை குறைத்து கொண்டு பயணம் அலைச்சலாக இருக்கும். பயணத்தை வைத்து கொள்ளாமல் நிதானமாக உட்கார்ந்த இடத்திலேயே தொலைபேசி வாயிலாக பல நல்ல தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தானுபுரீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணமான ஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல. சிம்ம ராசியாக பிறந்து சுக்கிர நீட்சபங்க ராஜயோகம் வாங்கியிருந்தா அவர்களுக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம்.
திடீரென்று திருமணம் கைகூடும், திடீரென்று புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும், திடீரென்று ஒரு அலுவலகத்தில் உங்களை கேலி செய்திருப்பார்கள், இன்னொரு அலுவலகத்தில் உங்களை பாராட்டி அழைத்துக் கொள்வார்கள். அவமானமும் நிகழ்ந்திருக்கும். இப்பயே அவமானத்திற்கான வெகுமானம் நிகழ்ந்து வருமானம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. தர்மபுரி மாவட்டம் ஓதிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய 5 முகம் கொண்ட பஞ்சமுகம் கொண்ட முருகப்பெருமான மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் திடீர் வேலை வாய்ப்பு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் நகர்ந்து செல்ல காத்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான், சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் பொருளாதார வளர்ச்சி. ஏன்னா உங்க ராசியிலேயே கேது பகவானும் சுக்கிரன் நீட்சமாகவும் பயணம் செய்கிறார். அதே சமயத்துல குரு பகவான் சாதகமாக இருக்கிறார் 9ஆம் இடத்துல. சனி பகவான் 6ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கிறார். சந்திர பகவான் சுக்கிரன் மனையேறி பயணம் செய்கிறார். சுயநலமாக சிந்தித்து சில காரியங்களை வாக்குவாதம் செய்து சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாள். சிலருக்கு ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண விஷயத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இப்படிதான் பொண்ணு வேணும், எனக்கு இப்படிதான் பையன் வேணும் அப்படின்றவங்க. அவங்களுக்கும் இப்போ அந்த மாதிரி பெண் பையன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு ஒரு தகுந்த காலமாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அருள்பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலாம் ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான், ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை கொடுக்க காத்திருக்கிறார். பல புதிய வாய்ப்புகள் அமைய போது சந்திர பகவான் யோகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பொருளாதார ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்துல தலைவலியான சில விஷயங்கள் நடைபெறதான் செய்யும். எதிர்பாலினத்தவளால் சில வம்பு வழக்குகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து வென்று காட்டும் திறன் பெற்ற ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்துல. துலாம் ராசிக்காரர்கள் ஆந்திர மாநிலம் மந்திராலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ராகவேந்திர மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு பொருளாதார ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் நடைபெற போகுது. 12ஆம் இடத்தில் சந்திர பகவான், சந்திர பகவான் உங்கள் நீட்சாதிபதி போய் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது மறைந்த சந்திர பகவான் நிறைந்த பலனை தந்து நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில். விருச்சிக ராசிக்காரர்கள் கோயமுத்தூர்ல அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயக பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான், 10ஆம் இடத்தில் கேது பகவான், 11ஆம் இடத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் நீச்சம். நீச்ச தொழில் செய்யக்கூடியவர்கள், மிக மிக பொருளாதாரத்தில் கஷ்டப்படக்கூடியவர்கள், சிறு தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. வாகன யோகம் அமையும். பொருளாதாரத்தில் திடீர் வளர்ச்சி, திடீர் போராட்டம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில். தனுசு ராசிக்காரர்கள் சென்னை பாடியில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான், 10ஆம் இடத்தில் சந்திர பகவான், 10ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்தில் நீட்சமாக. அதே சமயத்துல புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறார். இந்த நேரத்துல மாமனார் வழியில் சில சொத்துக்களும், பிசினஸ்ல மறைமுகமாக சில வருமானமும், சில எதிரியாக இருந்தவர்கள் கூட இன்று நட்புக்கு பாராட்டி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்துல. மகர ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கும்பராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான், அதே சமயத்துல சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதால எச்சரிக்கையா நடந்துக்கணும். அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. அன்றாட பணிகளை செய்யுங்க. கணவன் மனைவி ஒற்றுமையில் சில குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் கைகூடுவது நெருக்கத்தில் நின்றுவிடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறதால எச்சரிக்கையா நடந்துக்கணும். ஏன்னா சிறு பேச்சுவார்த்தை கூட முடக்கமாகி திருமணம் அப்படியே ஒரு புள்ளியில நின்றுடும். அப்போ ரொம்ப மன உளைச்சல் ஆகிடும். நாளைக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு பேசிக்கொள்பவர்கள் இன்றே வேணாம், நாங்கள் வேற இடம் பார்க்குறோம், அது அவ்வளோ சிறப்பாக இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். அப்படி அமைந்து
கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சாரங்கபாணிய மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறார், அதே சமயத்தில் சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கிறார் கேது பகவானோடு சேர்ந்து. மனைவிக்கு சில பொருட்களை வாங்கித்தரேன் என்று சொல்லி அதை வாங்கித்தர முடியாமல் போனால் அதனால் அவமானங்கள் நிகழ்ந்துவிடும். ரொம்ப உங்களை கேவலமாக நினைத்து கொள்ளக்கூடிய சூழல் கூட வந்துடும். ரொம்ப எச்சரிக்கையாக வார்த்தையை விடணும். அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயமும் அக்ரிமெண்ட் போட்டு தொடங்காதீங்க. 7.5 சனியில் பக்ர காலத்தில் தான் இருக்கீங்க. ஒரு கார் வாங்கணுமா, ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், அப்புறமா நான் கார் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா அந்த அட்வான்ஸையோடு நின்றுட்டு கார் வாங்க முடியாத சூழல்கள் வந்துடும். அப்போ கார் வாங்கணும்னா அதை முழு தொகையும் கொடுத்து வாங்குங்க. இல்லை நீங்கள் ஒரு வங்கி கடன் பெற்று வாங்குறீங்கன்னா முதல் தொகையாக இருக்கக்கூடிய அந்த தொகையை கொடுத்து தான் வாங்கணும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் முன்பணம் கொடுத்தீர்கள் என்றால் அந்த முன்பணமானது அந்த விஷயத்தை வெற்றி காண வைக்காது என்பதை புரிந்து கொள்ளணும். அப்போ ஒரு பொருளுக்கான பணத்தை கொடுத்து உடனடியாக வாங்கி கொள்ளக்கூடிய சூழல் தான் இருக்குது. இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்கள் மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய கள்ளழகர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு இன்று விநாயகர் சதுர்த்தி விரதம். இந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை பற்றி ஒரு முழு பதிவானது நமது வீப்ளே யூடியூப் சேனலில் நம்ம பேசியிருக்கோம். அவற்றை நேயர்கள் கேட்டு பயன்படுத்தி கொள்ளணும். இன்று மதியம் 3:38 வரை மட்டுமே சதுர்த்தி திதி இருக்கிறது. அதற்குள்ளே நீங்கள் விநாயகர் சதுர்த்தியுடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். சிலர் மாலை பொழுது வரலையும் இருக்கும். இவற்றை பற்றிய முழு தகவல்கள் வீப்ளே யூடியூப் சேனலில் நம்ம பேசியிருக்கோம். அவற்றை கேட்டு நேயர்கள் பயன்படுத்திக்கணும். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.